தாமிரபரணி ஆற்றோரம் இருக்கக்கூடிய குறுக்குத்துறை முருகன் கோயில் மழை வெள்ளத்தால முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில நெல்லை உழவார குழுவினர் அதை சரி செஞ்சுட்டு வந்த சூழல்ல மறுபடியும் தாமிரபரணி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோயில் முழுக்க நீர் நிரம்பியிருக்கு. இதனால சீர் செய்யக்கூடிய பணி பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி கரையோரம் அமைஞ்சிருக்கு பிரசித்தி பெற்ற குறுக்குத்துறை முருகன் கோயில். இந்த கோயிலே கப்பல் மாதிரியான வடிவமைப்புல தான் அமைக்கப்பட்டிருக்கா. எப்பேற்பட்ட மழை பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் இந்த கோயில் தாங்கக்கூடிய அளவுல தான் இந்த மாதிரியான வடிவமைப்புல கட்டப்பட்டதா கூறப்படுது. இருந்தாலுமே சமீபத்துல பெஞ்ச அதி கனமழை காரணமா ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால கோயில் முழுக்கவே தண்ணீர்ல மூழ்கி இருந்துச்சு. இதை தொடர்ந்து கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் சேரும் சகதியும் கழிவுகளால சேதமடைஞ்சதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்துதான் நெல்லை உழவார பணிக்குழுவினர் இதை சீர் செய்யும் வேலையில ஈடுபட்டிருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்ச சூழல்ல தாமிரபரணி ஆற்றுல மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால மறுபடியுமே கோயிலுக்குள்ள தண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால சீர் செய்யும் பணியில ஈடுபட்டிருந்த உழவார பணிக்குழுவினர் தற்காலிகமா வேலையை நிப்பாட்டியிருக்காங்க. 3 தினங்கள் கழிச்சு ஆற்றுல வெள்ளம் குறைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியுமே இந்த பணியை தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கேரள மாநிலத்துல சாலையில ஒரு வாகனம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பாறைகள் சரிஞ்சு விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நூல் இழையில அந்த ஒரு வாகனம் தப்பிச்சு போயிருந்திருக்கு. இது தொடர்பான காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்துல கொட்டாரக்கரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. இங்கதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சபரிமலைக்கு எக்கச்சக்கமான ஐயப்ப பக்தர்கள் இப்ப போயிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அதிகப்படியான வாகனத்துல இந்த சாலையில சபரிமலைக்கு நிறைய ஐயப்ப பக்தர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. வாகனங்கள் இந்த சாலையில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எதிர்பாராத விதமா அங்கிருந்து பாறைகள் எல்லாமே சரிஞ்சு இந்த சாலையில விழுந்திருக்கு. ஒரு வாகனம் இப்படி கடந்து போன உடனே பாறைகள் உருண்டு விழுந்திருக்கு. நூல் இலையில இந்த வாகனம் தப்பிச்சிருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு காட்சி தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது.